பேசி அனுப்பிச்சிடுண்டி. சொல்லுங்கள் சார். செல்வா நேத்து ராத்திரி ஆபீஸ் விஷயமா பெங்களூர் போயிருக்கான். வர்றதுக்கு 1 வாரம் ஆகும். வாங்க சார், வாங்க. வணக்கம் சார். சார் அவங்க அப்படிதான் ஏதாவது சொல்லிட்டு இருப்பாங்க, நீங்க உட்காருங்க. உட்காருங்க. சொல்லுங்க சார். நீங்கள் சொன்ன மாதிரி விவாகரத்து பத்திரம் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் 2 பேரும் கையெழுத்து போட்டிங்கன்னா நாளைக்கே டைவர்ஸ் அப்ளை பண்ணிடலாம். சார், எங்கள் குடும்பத்தில் குழப்பம் உண்டு பண்ணாதீங்க சார். அவங்க கட்டாயம் ஒன்று சேர்ந்துருவாங்க சார். செல்வா ப்ளீஸ் கையெழுத்து போடாதப்பா. சார், என் கடமையை செய்கிறேன் சார். சார் நீங்கள் பேனாவை கொடுங்க சார். தீபா, தீபா. என்ன? டைவர்ஸ் பேப்பர் ரெடி. இந்தா சைன் பண்ணு, நாளைக்கு அப்ளை பண்ணணும். வேண்டாமா தீபா? இந்த குடும்பம் மான மரியாதைலாம் உங்ககிட்ட தாமா இருக்கு. தயவு செஞ்சு கையெழுத்து போட்டுறாதாமா. என்ன செல்வா இப்படி பண்ணிட்டாங்க? எனக்கு ஒன்றும் புரியலையே சார். அவ ஏதோ குழப்பத்தில் இருக்கா போல இருக்கு. சரி பரவாயில்ல, இன்னொரு செட் பேப்பர்ஸ் தயாரா இருக்கு. யோ போயாங்க. இந்த கொஞ்சமாவது உனக்கு மனசாட்சி இருக்காயா? சார் நான் என் கடமையை செய்யறேன் சார். அப்புறம் நான் என் பிள்ளைக்கு அப்பாங்கிற கடமையை செய்ய வேண்டி வரும். என்னது வேணா 2 பங்கா தரேன். நீங்க எது கிளம்பி போயிடு, ஒரு குடும்பத்தை பிரிக்காம. செல்வா, என்ன செல்வா இதெல்லாம்? சார் நேரம் ஏதோ சரியில்லாம இருக்கு சார். தயவுசெய்து கோச்சுக்காங்க. தீபா கிட்ட பேசி நான் ஆஃபீஸ் கூட்டு வரேன். நீங்க கிளம்புங்க. இனிமே என் மருமக அங்கெல்லாம் வரமாட்டா. அது அவ சொல்லட்டும். இதை விட எப்படா சொல்லணும் உனக்கு? சார் நம்ம வேற என்ன ஆப்ஷன் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க சார். ஏண்டா தீபாவே வேணாங்கிற, நீ மட்டும் ஏண்டா விவாகரத்து வேணும்னு சொல்ற? அப்பதானே சந்தியாவை கல்யாணம் பண்ணிக்க முடியும். சந்தியா தான் என் பொண்டாட்டி. நீங்க வாங்க. என்னங்க இப்படி பாத்துட்டு இருக்கீங்க? இப்படியே போயிட்டு இருந்தா என்னதான் ஆகும்? என்னதான் ஆகும்? நான் தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிருவேன். அதுதான் நடக்கும். வேதாட மறுபடியும் முருங்கை மரம் ஏறிடுச்சே. ஏறட்டும். போதை ஆனாலும் சரி, பிடிவாதம் ஆனாலும் சரி, ஏறினா இறங்கித்தான் ஆகணும். எப்படியோங்க தீபா மனசு மாறினாலே அதுவே பெரிய ஆறுதலா இருக்கு. செல்வாவும் மனசு மாறுவான். இல்லைன்னா நம்ம மாற வைப்போம். அப்புறம் நாம எதுக்கு இருக்கோம்? நீ போய் பால் பாயசம் பண்ணு, தீபாவுக்கு கொடுப்போம். மருமக விவாகரத்து பத்திரத்தை கிழிச்சு போட்ட சந்தோஷத்தை நம்ம கொண்டாடுவோம். போ. பவுனு, என்னம்மா? என்ன ஒரே குப்பையா இருக்கு? எல்லாம் புள்ள போட்டதுதான். இப்ப யார் போட்டதுன்னு நான் கேட்டேனா ஐயா வந்து பார்த்தா சத்தம் போடுவாரு.
எல்லாத்தையும் பெருக்கு. ஒரு நாளைக்கு 3 தடவை பெருக்கிறேன். இதுக்கு மேலே பெருக்குனா தொடப்பம் தேஞ்சு போயிடும். பரவாயில்ல, 4வது தடவையா பெருக்கு. இனிமே பெருக்குனா தரையே தேஞ்சு போயிடும். வேணா தொடப்பம் கொண்டா தரேன். உன் புள்ளப்பட்ட குப்பை தானே, நீயே பெருக்கு. என்ன கிண்டலா? பின்ன என்னம்மா, 4 பூரா கஷ்டப்பட்டு வேலை செய்கிறேன். நீ 4 பூரா பொம்மை கணக்க நாற்காலில் உட்காந்துக்கிட்டு டிவி பட்டி பார்த்துக்கிட்டு இருக்க. நீ என்ன அதிகாரம் பண்ணாத என்ன? அது கம்ப்யூட்டர், டிவி பெட்டி கிடையாது. நான் அக்கவுண்ட்ஸ் வேலை பார்க்குறேன். என் வேலை உன் வேலையை விட ரொம்ப கஷ்டம். என்ன கஷ்டம் அப்படி? நீ உட்காந்து கூட்டி போயிருக்கிற, நான் நின்று கூட்டி போயிருக்கிறேன். இதான் வித்தியாசம். அடி பாவி, நீயும் சம்பளத்துக்கு வேலை செய்கிற, நானும் சம்பளத்துக்கு வேலை செய்கிறேன். என்னை கூப்பிட்டு அதை செய்யலாம் இங்கே மிரட்டாத. உன் புள்ள குப்பையை பொடிச்சு இஷ்டம் இருந்தால் பெருக்கு, கஷ்டம்னா கண்ணை மூடிக்கும். இந்த குப்பை அப்படியே தான் கிடக்கும். எப்போன்னு யாருக்கிட்ட என்ன பேச்சு பேசிட்டு இருக்க? லீலா இந்த வீட்டுல யாரு தெரியுமா? அவகிட்ட மரியாதை குறைவா பேசுன தொலைச்சிருவேன், தொலைச்சு. நீ 5 வருஷமா வேலை பார்க்கறவங்க கூட பார்க்க மாட்டேன். வேலையை விட்டு தூக்கிடுவேன். இந்த எடுத்துடுறேன். லீலா தான் இனிமே உனக்கு எஜமானி. அவ சொல்றதெல்லாம் நீ செஞ்சாகணும். இவளுக்கு ஹெல்ப் பண்றதா நீ இங்க இருக்க. அவ சொல்றத நீ செய்யறதா இருந்தா இங்க இரு, இல்ல வேற வேலை பார்த்துக்கிட்டு போ போ. இடியட். எதிர்த்து பேசுறாளா? எதிர்த்து. ஐயோ என்ன சார் இது? இது ஒரு சின்ன பிரச்சனை. வீடெல்லாம் குப்பையா இருக்கு, ஐயாவுக்கு பிடிக்காது, பெருக்குன்னு சொன்னேன், அவ்வளவுதான். லீலா, நீ என்கிட்ட எந்த காரணமும் சொல்ல வேண்டாம். இந்த வீட்டுல நீ யாருக்கும் பயப்படவும் வேண்டாம். உன் மனசுக்கு என்ன தோணுதோ அதை செய். உன்னை கேள்வி கேட்கிற ரைட்ஸ் இந்த வீட்டுல யாருக்கும் கிடையாது. அதுக்கு சார், நீ யாருக்கிட்ட என்ன வேலை வேணுமோ வாங்கிக்கோ. யாராவது எதிர்த்து பேசினாங்க வச்சுக்க, அவங்கள வேலையை விட்டு தூக்குற அதிகாரத்தை கூட நான் உங்ககிட்ட கொடுக்குறேன். ஐயோ அப்படியெல்லாம் ஒண்ணு வேணாம் சார். இனிமே இது உன் வீடுமா. அப்புறம் இன்னொரு விஷயம், இந்தா சார், தர்ஷினி பேர்ல 2 லட்சம் ரூபாய்க்கு செக். ஆமா, குழந்தையோட ஃபியூச்சர் இருக்குமா. இது இப்பவே ஃபிக்ஸட் டெபாசிட்ல போட போறேன். குழந்தை வளரும் போது அதுவும் ஒரு பக்கம் வளர்ந்துகிட்டே இருக்கும் இல்லையா? எதுக்கு சார் இதெல்லாம்? எதுக்கா? உன் குழந்தை நல்லா படிக்கிறாமா, நாளைக்கு பெரிய படிக்கும்போது இது கண்டிப்பா தேவைப்படும். நீ இவ அம்மாங்கிறதுனால ஒரு மரியாதைக்காக உங்ககிட்ட காட்டினேன். இல்லைன்னா காட்டாமே போய் டெபாசிட் பண்ணிருப்பேன். சார் எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல சார். ஆனா என் வீட்டுக்காரர்கிட்ட ஒரு வார்த்தை. கூடாது. இங்க நடக்கிற எதுவுமே உன் புருஷனுக்கு தெரியக்கூடாது. தெரிஞ்சா அவன் பெரிய பிரச்சனை பண்ணுவாமா. அவனுக்கெல்லாம் நம்ம விஷயத்துல பரந்த மனப்பான்மை இல்லம்மா. அதுவும் வாஸ்தவம் தான் சார். அதான் சொல்றேன், இங்க நடக்கிற எதையுமே உன் புருஷன்ட்ட சொல்லாத, ஓகேவா? அந்த செக்கை கொடுமா, நானே பேங்க்ல போட்டுறேன். பேங்க் போயிட்டு அங்கே திரும்பி வரதுக்குள்ள இந்த இடம் சுத்தமா இல்லை, நாளையில இந்த வேலைக்கு வரவேணா சொல்லி நீயே சீட்டை கிடிச்சு அமிச்சிரு. ஓகே, வாமா போலாம், ஓடியா. சந்தியா, என்ன உம்முன்னு ஏதோ யோசிச்சுட்டு இருக்க? அப்பா ரெகுலரா மாத்திரை சாப்பிட்றாரா? அம்மா கோயிலுக்கு ஒழுங்கா போயிட்டு வராங்களா? தீபா நல்லா இருக்காளா? இதெல்லாம் தெரிஞ்சுக்காம ரொம்ப கஷ்டமா இருக்குமா? சரியான வீட்டு பறவையா இருக்க நீ. ஆமாம்மா. இப்ப என்ன பண்ணலாம்? போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடலாமா? அதுக்கு எனக்கு கொடுப்பனே இல்லைம்மா. நேரா போனா சிக்கலாயிடும். அப்ப வேற என்னதான் பண்ணலாம், நீயே சொல்லு. ஒரே ஒரு வழி இருக்குமா. எனக்கு பிரேமான ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருக்கா, ஃபேமிலி ஃப்ரெண்ட். அவளுக்கு எல்லா டீட்டெயிலும் தெரியும். அப்போ இங்க என்ன விட்டு போன்ல பேச? இந்த நம்பர் தெரிஞ்சிருமா? அப்புறம் நான் மாட்டிப்பனே. என்னதான் வழி சொல்லு. நான் வேணா போய் நேரா போய் பார்த்துட்டு வரட்டா? நீ ஒரு பக்கம் யோசி, நான் ஒரு பக்கம் உட்காந்து யோசிக்கிறேன். என்ன பண்ணலான்னு பார்ப்போம். வா. மா, வாப்பா வா.
வா உட்கார். இந்தா சந்தியா, இது உனக்கு தான். என்னது இது? உனக்குதாம்மா ட்ரெஸ். நான் தான் வாங்கிட்டு வர சொன்னேன். நீ தான் வெளியே ஷாப்பிங் வரதுக்கே பயப்படுறியே. ரொம்ப தேங்க்ஸ்மா. நீ இந்த வீட்ல இருக்கிற வரைக்கும் வெறும் வாய் வார்த்தைக்கு மட்டும் நான் உன் அம்மா இல்ல, நிஜமாவே உன் அம்மா தான். சரியா? ம், ஐயோ வெங்கடேஷ், போட்டோ எடு சிரிக்கிற பாரு. போங்கம்மா. வெங்கடேஷ், ஒரு சின்ன பிரச்சனைப்பா. சொல்லுங்கம்மா, முடிஞ்ச வரைக்கும் பெருசாக்கிடுவோம். ஏய், ஏன்டா நீ வேற. இவ வீட்ல என்ன நடக்குதுன்னு இவளுக்கு தெரியணுமா? ஆனா அது எப்படின்னு புரியல. இவ க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு அங்க நடக்கிறதெல்லாம் கரெக்டா தெரியுமா? ஆனா அவளை எப்படி காண்டாக்ட் பண்றதுன்னு தெரியல. ஏன், அவங்க நம்பர் இல்லையா? அவ நம்பர்லாம் இருக்குடா. ஆனா எந்த போன்ல இருந்து பண்ணாலும் நம்பர் அவங்களுக்கு தெரிஞ்சிரும்ல. சந்தியா நம்பர்லயே பண்ண வேண்டியதானே? ஏன் போனை தான் கல்யாண மண்டபத்திலே விட்டுட்டு வந்துட்டேனே. ஏற்கனவே போலீஸ் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போயிருச்சுப்பா. இப்ப நம்ம எந்த நம்பர்ல இருந்து பண்ணாலும் போலீஸ் டவரை வச்சு ட்ரேஸ் பண்ணிடுவாங்க. என் ஃபோன்ல இருந்து பண்ணுங்கம்மா, நம்பர் கண்டுபிடிக்கவே முடியாது. இந்தா, இதுல இருந்து பண்ணு. எப்படி? அதெல்லாம் உனக்கு எதுக்கு, நீ போய் பேசு. பேசு. என்ன நம்பர் வராம பிரைவேட் நம்பர்னு வருது? ஹலோ. ஹலோ பிரேமா. யாரு? ஏய், நான் சந்தியா பேசுறேன். ஏய் சந்தியா, நீயா? எங்கடி இருக்க? எப்படி இருக்க? அடி பாவி, இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்ட. இங்க பாரு, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அது அப்புறம் பேசலாம். நீ எப்படி இருக்க? அப்பா எப்படி இருக்காரு? அம்மா எப்படி இருக்காங்க? தீபா என்ன பண்றா? என் மேல கோவமா இருக்காளா? நீ எங்க வீட்டுக்கு போய் அம்மாவை பாத்தியா? இது யார் நம்பர்? நீ முதல்ல எங்க இருக்கேன்னு சொல்லு. ஆமா, உன்னை யாரோ கடத்திட்டாங்கன்னு சொன்னாங்க. நான் நல்லா இருக்கேன்டி, பத்திரமா இருக்கேன். அப்புறம் என்ன வீட்டுக்கு வர வேண்டியதானே? இது யாரோட நம்பர் சொல்ல? ஐயோ, நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. எப்படி நல்லா இருப்பாங்க? நீ என்ன மேல் படிப்புக்காக ஃபாரின்கா போயிருக்க? கல்யாண மண்டபத்தை விட்டு ஓடி போயிருக்க. எப்படி எல்லாரும் நல்லா இருப்பாங்க? யாருமே இங்க நல்லா இல்ல. நீ எங்க இருந்தாலும் முதல்ல வீட்டுக்கு வந்து சேரு. நீ வந்தாதான் எல்லாமே நார்மல் ஆகும். நீ வர வரைக்கும் எல்லாமே குழப்பம்தான். எப்படிடி? முதல்ல சென்னையில தான் இருக்கியா நீ? வீட்டுக்கு வா. முதல்ல இது யார் நம்பர் சொல்லிதான் தொலையேன். என்னால அதெல்லாம் சொல்ல முடியாது பிரேமா. சரி, நான் உன்னை கேட்பேன், நீ தப்பா எடுத்துக்க கூடாது. கல்யாணத்தை விட்டு ஓடி போயிட்ட, இதுக்கு மேல தப்பா எடுத்துக்கிறதுக்கு என்ன இருக்கு? கேளு முதல்ல. அது வந்து என்ன? செல்வா எப்படி இருக்காரு? அதெல்லாம் நேர்ல வந்தாதான் சொல்ல முடியும். ஏய் சொல்லுடி. அவரும் தீபாவும் சந்தோஷமா இருக்காங்களா? நல்லபடியா வாழ்க்கைய ஆரம்பிச்சிட்டாங்களா? என்ன விளையாடுறியா சந்தியா? அவங்க எப்படி 2 பேரும் சந்தோஷமா இருப்பாங்க? அங்க வீடு பத்திக்கிட்டு எரியுது. இன்னும் மண்ணெண்ணெய் ஊத்தி நெருப்பு வைக்கல, அதான் மிச்சம். மத்தபடி டெய்லி சண்டை பிரச்சனை எல்லாமே தான். செல்வா உன்னோட தயவால இப்ப முழு நேர குடிகரனா மாறிட்டாரு. போதல்ல? என்னடி சொல்ற? கூடிய சீக்கிரம் தீபாவும் செல்வாவும் பெரிய போறாங்க. டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணியாச்சு. இதுக்கு மேல நான் என்ன சொல்லணும்? என்னம்மா? என்னாச்சு சந்தியா? ஏய், யார் பக்கத்துல? ஏதோ ஒரு லேடி வாய்ஸ் கேக்குது. எங்கதான் இருக்க? முதல்ல சொல்லி தொலையேன். அதெல்லாம் சொல்ல முடியாது. சந்தியா, இந்த கண்ணாமூச்சி விளையாட்டுலாம் போதும். போன்ல சொல்ல முடியாத விஷயங்கள் நிறையவே இருக்கு சந்தியா. நீ இப்போ உடனே கிளம்பி வா. இதுக்கு மேல டிலே பண்ணேன்னு வச்சுக்கோயேன், 2 குடும்பமும் வேதனையிலயும் அவமானத்திலயும் எரிஞ்சு சாம்பல் ஆகும். அப்புறம் நீ அழுது பிரயோஜனமே கிடையாது. பிரேமா, நான் சீரியஸா சொல்றேன் சந்தியா. ஐயோ, நான் வந்து உன்னை பாக்குறேன்டி. ஆனா அது யாருக்கும் தெரியக்கூடாது. நான் உன்கிட்ட பேசணும். அதே சீக்கிரம் பண்ணி தொலையேன். நீ யார்கிட்டயும் சொல்ல மாட்டியே, ப்ராமிஸ்? ஐயோ, சத்தியமா நான் யாருக்கிட்டையும் சொல்லல. வலசரவாக்கம் பார்க்குக்கு வா. இந்த நேரத்துல வந்தா யாருமே அங்க இருக்க மாட்டாங்க. சரி பிரேமா, நான் உடனே கிளம்பி வரேன். சீக்கிரம் வா. என்னமாச்சு? ரொம்ப பிரச்சனைமா. எப்ப பாரு டென்ஷன் படுத்திக்கிட்டே இருக்கோம். தீபா கல்யாணம் பண்ணிட்டு ரொம்ப கஷ்டப்படுறா. செல்வாவும் தீபாவும் டைவர்ஸ் பண்ண போறாங்களாம். யாரு? புதுசா கல்யாணம் அந்த பொண்ணு மாப்பிளையா? ஆமாமா. நான் போய் பிரேமாவை இப்ப பார்க்கணும். பார்த்தே ஆகணுமா?
சரி போய் பார்த்துட்டு வா. என் காரில் போயிட்டு வா சந்தியா. சார் நோ ப்ராப்ளம். ஆட்டோவில் போனால் யாராவது பார்த்துருவாங்க. காரில் போனால் தான் சேஃப். நீ போயிட்டு வா. தேங்க்யூ சார். குமார் சார் சொல்லுங்கள் சார். சந்தியாம்மா உங்க கூட வருவாங்க. அவங்க எங்கே போகிறேன்னு சொல்கிறாங்களோ அங்கே பத்திரமா கூட்டிகிட்டு போயிட்டு பொறுமையாக இருந்து நீ கூட்டிகிட்டு வரணும். சரியா? சரிங்க. என்னை பற்றி கவலைப்படக்கூடாது. ஓகே சார். வா சந்தியா. நான் போயிட்டு வரேம்மா. ஜாக்கிரதம்மா. என்ன வெறுங்கையோட போற? ஹேண்ட்பேக் எடுத்துட்டு போ. ம். என்னங்க? சரி நீ வெயிட் பண்ணு. ஓகே சார். மா இதெல்லாம் சந்தியாவுக்காக வாங்கினது தான். எதுக்கும் நல்லா இருக்கான்னு நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிடுங்க. பார்க்குறேன்ப்பா. கௌசல்யா, கௌசல்யா. என்னம்மா இதெல்லாம் என்னது? பழமா? அது தெரியும். சாப்பிடாம அப்படியே வச்சிருக்க. உனக்காக தானே வாங்கிட்டு வந்தது. இல்லம்மா, இவ்வளோ பழம் சாப்பிட்டு எனக்கு பழக்கம் இல்லம்மா. பழம் சாப்பிடுறதுக்கு என்ன பழக்க வேண்டி கிடக்கு? நீ நல்லா சாப்பிட்டு பழகிக்கோ. நீ ஆரோக்கியமா இருக்கணும். அப்பதான் குழந்தைய நல்லபடியா பெத்தெடுக்க முடியும். புரியுதா? நீ இந்த பழம் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டு எனக்கு இன்னும் இந்த பழம் வேணும் அந்த பழம் வேணும்னு கேட்கணும். அப்பதான் நானும் என் புருஷனும் அவ்வளவு சந்தோஷப்படுவோம். புரியுதா? இந்தா போ. நான் மேல போய் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். சரிங்கம்மா. ஜெயந்தி என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? சரி, ஏதாவது புது சினிமா பார்த்துட்டு வரலாமா? நான் வரல. ஏன் என்னாச்சு? ஏன் கண்ணெலாம் கலங்கிருக்கு? எங்க அம்மாவை நினைச்சு அழுதுட்டு இருக்கேன். ஓ, முன்னெல்லாம் உங்கள் அம்மா ஏதாவது சொன்னாதான் அழுவேன். இப்போ உங்கள் அம்மாவை நினைச்சாலே அழுக வருதா? என்னங்க நீங்க? நான் எவ்வளவு வருத்தப்படுறேன். நீங்க கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்க. உண்மையை சொன்னம்மா. அம்மாவை ஏமாத்திட்டு இருக்கிறது மனசுக்கு உறுத்தலா இருக்குங்க. இங்க பாரு, சும்மா இதே சொன்னா அப்புறம் நான் கடுப்பாயிருவேன். இதெல்லாம் பிளான் பண்றதுக்கு முன்னாடியே நம்ம பேசி முடிவு பண்ண விஷயம் தானே. என்னமோ நீங்க பொய்யே சொல்லாத பரம்பரை மாதிரியும், பொய்னா உனக்கு ஸ்பெல்லிங்கே தெரியாத மாதிரியும், இதான் உன் வாழ்க்கையில் நீ சொல்ற பொய்ங்கிற மாதிரியே பேசுற. இவ்வளோ ஃபீல் பண்ற நீ அன்னைக்கு வீட்டுக்கு வந்த லேடி டாக்டர் உண்மையை சொல்ல விட்டுருக்க வேண்டியது தானே. எதுக்கு அப்புறம் காலில் விழுந்த? தேவையில்லாம அவங்களையும் போய் சொல்ல வச்சுட்டல. அது இல்லைங்க, இத்தனை நாள் நம்ம எங்க அம்மாவை மட்டும்தான் ஏமாத்தணும். இப்ப எங்க அம்மா சீமந்து வளகாப்பா அது இதுன்னு கிராண்டா பண்ணணும்னு சொல்றாங்க. எல்லா சொந்தக்காரங்களும் வருவாங்க. 1008 கேள்வி கேட்டு குடஞ்சு எடுப்பாங்க. யாராவது பேச்சு வாக்கல என் வயித்துல கை வச்சு பார்த்துட்டு நான் கர்ப்பம் இல்ல நடிக்கிறேன்னு நோட்டு வந்துட்டாலே போதும், பெரிய அசிங்கம் ஆயிடும். அதை தாங்கிக்கிற சக்தி எனக்கு இல்லைங்க. எங்க அம்மாவை நாண்டுகிட்டு செத்துருவாங்க. ஆமாம்மா, உங்கள் அம்மா நாண்டுக்கிட்டு செத்துக்கிட்டு தான் மறுவேலையை பார்ப்பாங்க. நீ ரொம்ப பயந்தானா? அப்புறம் நான் வளகாப்பையே கேன்சல் பண்ணிடுவேன். பரவாயில்லையா? சொல்லு, வளகாப்பை கேன்சல் பண்ணிடுவா? பண்ணிடுங்க. அம்மா கிட்ட எப்படியாவது சொல்லிடுங்க. அம்மா, நீங்க பேசினதெல்லாம் நான் கேட்டேன். என் மனசு கேட்கல. அதனால்தான் உங்க பர்மிஷன் இல்லாம உங்க ரூம்குள்ள வந்துட்டேன். நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்கம்மா. சீமந்தம் வளகாப்புலாம் ஒரு பொண்ணோட கனவுமா. அது என்ன பிறந்தநாள் மாதிரி வருஷத்துக்கு ஒரு தடவையா வருது? ஹாய்ஸ்க்கு ஒரு தடவையோ 2 தடவை தாம்மா வரும். எத்தனையோ பொம்பளைங்க மாசமா இருந்தாலும் சில சமயம் நிறைய பேருக்கு அந்த கொடுப்பனை இல்லை. என்னையே எடுத்துக்கோங்க, நான் மாசமா இருந்தோம் எனக்கு வளகாப்பு சீமந்து செய்யறதுக்கு யாருமா இருக்காங்க? உங்களுக்கு செய்ய ஆள் இருக்கு, கொடுப்பனையும் இருக்கு, அதை அனுபவிங்கம்மா. அப்படி இப்படின்னு 6 மாசம் தள்ளிட்டீங்க, இன்னும் 4 மாசம் தானம்மா. அதுக்கப்புறம் என் குழந்தை உங்களுக்கு தானம்மா. வளகாப்ப வேண்டான்னு சொல்லாதீங்கம்மா. சரி, ஆனா நீ என் கூட வளகாப்புல இருக்கணும், கடைசி வரைக்கும் இருக்கணும். அப்படின்னா தான் எனக்கு ஓகே. அப்போ ஒன்று செய்யலாம் ஜெயந்தி,
உங்கள் 2 பேருடைய வளகாப்பையும் ஒரே நேரத்தில் நடத்திடலாம். ஏன்னா உனக்கு ஏதாவது பிரச்சனைனா கூட கௌசல்யா கூட இருப்பாள்ல. என்ன கௌசல்யா, உனக்கு வளகாப்ப கிராண்டா பண்ணிடலாமா? நான் என்னம்மா சொல்கிறது, எல்லாம் இந்த புள்ள இருக்கிற அதிர்ஷ்டம். என்னென்னமோ நடக்குது. என் வாழ்க்கையை உங்கள் கையிலையும் அந்த கடவுள் கையிலையும் ஒப்படைச்சிட்டேன். நீங்கள் பார்த்து பண்ணுங்கம்மா. நான் வரேம்மா. ரொம்ப நல்ல பொண்ணுங்க. இவ செய்யற இந்த உதவிக்கு கடைசி வரைக்கும் இவளை பத்திரமா பாத்துக்கணும். அவ புருஷனோட அவளை பிரச்சனை இல்லாம சேர்த்து வைக்கணும். சரி, செஞ்சிடலாம்.